கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும், வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைதான். ஆனால் சாத்தான் அதற்கு தடையை கொண்டு வருவான். அதற்கு அவன் கொண்டு வரும் காரியமே நமக்குள் வீண் சிந்தனைகளை கொண்டு வருவதுதான். அந்த வீண் சிந்தனைகள் மூலம் அவிசுவாசம் நமக்குள் புகுந்துவிடும். கர்த்தர் மேல் விசுவாசம் பெருக வேண்டுமானால் நாம் எதிர்மறையான வீண் சிந்தனைகளை விட வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஓவர் திங்கிங் செய்வதை விட்டுவிட்டு ரிலாக்ஸ்டாக கர்த்தருடைய வேதவசனத்தை தியானிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். அதனால்தான் தாவீது வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். நாமும் வீண் சிந்தனை செய்து மனக்குழப்பம் அடையாமல் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சார்ந்து கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுக்குள் இருக்கும் வீண் சிந்தனைகளை எடுத்து போடுகிறோம். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேத வசனங்கள் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்கிறோம். செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கிருபை கொடுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.